ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. அதுக்கு கொஞ்சம் நம்ம வதக்கி அரைக்கலாங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதிலே அப்படியே சோம்பு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இந்த குழம்பு. இப்போ சீரகம் சோம்பு நல்லா வதங்குதுங்க. அதுலேயே நம்ம இந்த வெள்ளை எள்ளு போட்டுக்கலாங்க. எள்ளு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்படியே நெடக்கில் போட்டுக்கலாங்க 1 ஸ்பூன். அப்படியே 2 கருவேப்பிலை தலை போட்டுடலாங்க. இது நல்லா வதக்கி விடலாங்க. அப்படியே சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ வெங்காயம் நம்ம போட்டதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அவ்வளோ மணங்க. வெள்ளை எள்ளு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அவ்வளோ மணமாக இருக்குது. இப்போ சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே நல்லா வதக்கி விடலாங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. இதில் அப்படியே தேங்காய் ஒரு 3 வில்லை எடுத்து நான் பல்ஸில் போட்டு வச்சுருக்கேங்க. இதை அப்படியே போட்டு இதையும் நல்லா வதக்கிடலாங்க. குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது எள்ளு, நெடக்கடலை, அந்த சோம்பு, சீரகம் இதெல்லாம் கலந்து நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அவ்வளோ எம்மியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தேங்காய் வறுக்க நல்லா மணங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, ஒரு தக்காளி அறுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே போட்டுக்கலாங்க. 2 தக்காளி எடுத்துருக்கேன். 1 தாளிக்க போட்டுக்கலாங்க, 1 வணக்கறதுக்கு போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வணக்கி விடலாங்க. இதை ஆற வச்சு நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. வந்துட்டு நம்ம குழம்பு தாளிக்கலாங்க. நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். நல்லெண்ணெயில் தான் இப்போ வதக்கிட்டு இருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி தான் குழம்பும் தாளிக்கணுங்க. தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கடுகு, வரமிளகாய், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டு நம்ம சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 போட்டுக்கலாங்க. அப்படியே தக்காளி 1 பொடியாக அறுத்தது போட்டுக்கலாங்க. மல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க. பூண்டு பொடி போட்டுடலாங்க. இது நல்லா வதக்கி விடலாங்க. இது நல்லா வதங்கிட்டுருக்குங்க. நம்ம கத்திரிக்காயும் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து ஊற்றிக்கலாங்க. அரைச்ச மிளகா அப்படியே இதில் உப்பு போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன். பெரிய நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி ஊற்றிட்டேங்க. உப்பு போட்டாச்சுங்க. இப்போ அப்படியே மூடி வைக்கலாம், வேகுங்க. சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பிளேட்டிங் இப்போ டேஸ்ட்டு பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்ட அளவு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.